சுவாமி சித்தநாதர் இங்கே மூவரால் பாடல்பட்ட ஸ்தலம். அப்பர், சம்பந்தர், சுந்தரர் மூவரால் பாடல்பட்ட ஸ்தலம். மேதாவி அப்படின்னு ஒரு மகரிஷி. அந்த மேதாவி மகரிஷிக்கு பொன் வரம் இல்லை. அவரும் சுவாமிகிட்ட, பகவானே எனக்கு பொன் வரம் இல்லை அப்படின்னு சுவாமிகிட்ட வேண்டுறார். சித்தநாத சுவாமி என்ன சொல்கிறார், இங்கே பக்கத்தில் சித்தாம்பர தீர்த்தம்னு குளத்துக்கரை, அந்த குளத்துக்கரையில் ஒரு சிவனை வச்சு அந்த சிவனுக்கு நம்ம அந்த நீர்லேயே தாமரைப்பூ இருக்கும். ஏன்னா அந்த குளத்துக்கு பேரே வஞ்சி தடாகம் தான் பேர் அந்த தீர்த்தம். அந்த தாமரைப்பூவை எடுத்து அன்னைக்கு தொடுத்து சுவாமி சாத்துறார். சுவாமி சாத்தினோடனே அவருக்கு ஒரு நாள் ஞான திருஷ்டி உருவாகுது. ஞான திருஷ்டி உருவாகி தான் குளத்தில் குளத்து பார்க்குறார். பொன் குழந்தை தாமரைப்பூவில் படுத்திருக்காங்க, பச்சை பாவடை, ரோஸ் சட்டை. உடனே எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்து கோவிலில் வச்சு பூஜைகள் பண்ணி ஒரு நாள் அவங்களுக்கு பருவ காலம் வருது. பேர் வைக்கிறாங்க நாச்சியார் அம்மன் அப்படின்னு. அதனால தான் இந்த ஊர் நிறையூரும் பக்கத்தில் உள்ளது நாச்சியார் கோவில். இன்றைக்கி கல்வெட்டில் என்ன கோரியிருக்குன்னா, இந்த நிறையூரில் பொண்ணு எடுத்து நாச்சியார் கோவில் நம்பி ஆண்டவர் கடையாதாரம் அதுதான் சொல்லியிருக்கு. அதனால் இந்த கோவிலில் உள்ள பொண்ணை தான் நாச்சியார் கோவில் சீனிவாச பெருமாள் கன்னியாதானம் பண்ணிட்டுருக்கார். கல்யாணம் பண்ணிட்டதோடு இருக்கக்கூடாதுன்னு தான் வருஷா வருஷம் தீபாவளிக்கு பட்டு வேஷ்டி, பட்டு புடவை, இந்த காரம், சீட்டு, பழம், போக்குவரத்து, இதுதான் 108 தட்டு தீபாவளிக்கு 5ஆம் நாள் வரிசை கொடுப்பாங்க பெருமாளுக்கு, மாப்பிள்ளைக்கு. அதேமாரி பொங்கலுக்கு மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து, கரும்பு, வாழைப்பழம், 108 தட்டு, யானை, குதிரை, பசுமாடு. அதாவது ஃபஸ்ட்டு கோ பூஜை பண்ணணும், அடுத்து கஜ பூஜை பண்ணணும், அடுத்து குதிரை பூஜை பண்ணி தான் வரிசை வெளியில் போகிறது. அங்கே போய் இதாட்டம் மாமனார் ஆற்றுலேருந்து உங்களுக்கு வரிசை வந்திருக்குன்னு சொல்லி பெருமாளுக்கு வரிசை கொடுக்குறது. திருப்பி அங்கே பூஜைகள்லாம் பண்ணி திருப்பி அவங்க பதில் சம்பாவனை பண்ணுவாங்க.